புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் திரௌபதியம்மன் கோயிலில் புகுந்த கொள்ளையன் உண்டியலை உடைத்து சில்லறைகளை ஒதுக்கி ரூபாய் நோட்டுகளை மட்டும் திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அம்மனுக்கு சாற்றும் துணியை கொண்டு பணத்தை வைத்து மூட்டை கட்டிய அவர் மற்ற உண்டியலை திறக்க முயன்று பலனளிக்காததால் கோயிலில் இருந்து சாவகாசமாக சென்றார். திருடனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். விருதுநகர் அருகே 3ஆம் வகுப்பு சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக வங்கி உதவி மேலாளர் கைது செய்யப்பட்டார். குமாரலிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ண நாராயணன் தனியார் வங்கியில் உதவி மேலாளராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் அதே பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த 3ஆம் வகுப்பு பயிலும் 7 வயது சிறுமிக்கு கிருஷ்ண நாராயணன் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமியின் தாயார் விருதுநகர் மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் கிருஷ்ண நாராயணனை போக்சோ சட்டத்தின் கீழ் காவலர்கள் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் முதல் மனைவியை கொடூரமாக வெட்டி கொலை செய்த கணவரை போலீசார் தேடி வருகின்றனர். மேட்டூர் குமரன் நகரை சேர்ந்த கார்த்திக் என்பவர் தனது முதல் மனைவியான ரேவதியை விட்டு கடந்த 4 ஆண்டுகளாக பிரிந்து வாழ்ந்து வந்தார். இந்நிலையில் கார்த்தி இரண்டாவதாக சங்கீதா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே ரேவதிக்கும் கார்த்திக்கும் இடையே இடத்தகராறு இருந்து வந்த நிலையில் ரேவதியை கார்த்தி வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் வேர்க்கடலை அறுவடை பணிகளில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். 1 ஏக்கருக்கு 40 கிலோ எடையுள்ள 12 மூட்டை கடலை மகசூல் கிடைப்பதாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு 40 கிலோ மூட்டை 2200 ரூபாய் வரை வியாபாரிகள் கொள்முதல் செய்த நிலையில் தற்போது கூடுதல் விலைக்கு கடலையை கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே 2 இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் மகனுடன் பயணித்த தாய் பரிதாபமாக உயிரிழந்தார். சின்னப்பள்ளிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த கௌரி சங்கர் தனது தாயார் உமா செல்வியுடன் மாராப்பட்டியிலிருந்து சின்னப்பள்ளிக்குப்பம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த இருசக்கர வாகனம் கௌரி சங்கரின் இருசக்கர வாகனம் மீது எதிர்பாராத விதமாக மோதியது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த உமா செல்வி வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் சரித்திர பதிவேடு ரவுடி உட்பட 3 ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருமழிசையை சேர்ந்த எபினேசர் என்ற ரவுடி கடந்த 2023ஆம் ஆண்டு நாட்டு வெடிகுண்டு வீசிக் கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் ரவுடி அன்பு உட்பட 17 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் எபினேசரின் கூட்டாளிகள் ரவுடி அன்பை கொல்வதற்காக திட்டமிட்டதை அறிந்த உளவுத்துறை போலீசார் எபினேசரின் கூட்டாளிகளான ஹரிஹரசுதன், கிருபாகரன், லோகநாதன் ஆகிய 3 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து 6 நாட்டு வெடிகுண்டுகள் மற்றும் பட்டா கத்திகளையும் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் புதுப்பாளையம் ஊராட்சி மன்ற கூட்டத்தில் வாரச்சந்தை ஏலம் 3வது முறையாக தள்ளி வைப்பதாக அறிவிக்கப்பட்டதால் திமுக அதிமுகவினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பதினைந்து நிமிடங்களுக்கு மேலாக சமாதானம் ஏற்படாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் ஏல அறிவிப்பு வெளியிடப்பட்டது. 3,36,000 ரூபாயில் தொடங்கிய ஏலம் இறுதியாக 5,41,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. கோவையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உள்ள ஏடிஎம்மில் பாம்பு புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்புறம் இந்தியன் வங்கியின் ஏடிஎம் செயல்படுகிறது. இங்குள்ள யுபிஎஸ் அறையில் ஆய்வு செய்த துணை மேலாளர் அங்கு பாம்பு இருப்பதை பார்த்தார். தகவல் அளித்ததை அடுத்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் தேடியும் பாம்பு சிக்கவில்லை. விழுப்புரத்தில் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றபோது பெட்ரோல் இல்லாமல் நின்றதால் 3 கொள்ளையர்களில் ஒருவர் பொதுமக்களிடம் பிடிபட்டார். பிடாகம் குச்சியாலயம் கிராமத்தில் 3 பேர் கொண்ட கொள்ளை கும்பல் முருகன் என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து 18,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை கொள்ளையடித்துள்ளது. இந்நிலையில் வீட்டில் நகைகள் எதுவும் இல்லாததால் அங்கிருந்த 3 இருசக்கர வாகனங்களை திருடியுள்ளனர். அப்போது ஒரு இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் இல்லாததால் வண்டி பாதையில் நின்றுவிடவே அவரை கிராம மக்கள் பிடித்து நையப்புடைத்து தாலுகா காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். உதகை நகரில் போக்குவரத்து காவலர்களுக்காக தனியார் நிறுவனம் சார்பில் வழங்கப்பட்ட 10 நிழற்குடை பேரிகார்டுகளை நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா பார்வையிட்டு பல்வேறு பகுதிகளில் வைக்க உத்தரவிட்டார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோடை சீசனையொட்டி மே மாதம் 1ஆம் தேதி முதல் பர்லியார் மற்றும் கோத்தகிரி சாலைகளை ஒரு வழிப்பாதையாக மாற்ற திட்டமிட்டிருப்பதாகவும், முன்னதாக ஈஸ்டர் விடுமுறையின் போது சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்தால் அப்போதே ஒரு வழிப்பாதை திட்டம் அமல்படுத்தப்படும் என்றும் கூறினார்.
சென்னை அடுத்த பெரவள்ளூரில் மின்சாரம் தாக்கி 12ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. GKM காலனியை சேர்ந்த அஜய்பால் என்பவர் தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் வீட்டின் குளியலறையில் மின்விளக்கை ஆன் செய்தபோது மின்சாரம் தாக்கி அஜய்பால் கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அஜயை அவரது குடும்பத்தினர் பெரியார் நகர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தேனி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற வீரபாண்டி கௌரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கம்பம் நடும் நிகழ்வுடன் தொடங்கியது. ஈசனின் அம்சமாக பார்க்கப்படும் திருக்கம்பம் எனப்படும் அத்திமர முக்கொம்பிற்கு பாரம்பரிய முறைப்படி முல்லை பெரியாறு நீர் ஊற்றி வழிபாடு செய்தனர். இந்த திருவிழாவில் விரதம் இருக்கும் பக்தர்கள் தீச்சட்டி, அலகு குத்துதல், மாவிளக்கு, பால்குடம் எடுத்தல் ஆகிய நேர்த்திக்கடனை செலுத்துவர். இந்நிகழ்வில் சுற்றுவட்டாரத்தில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே சுதந்திர போராட்ட தியாகி வீரன் சுந்தரலிங்கனாரின் 255வது பிறந்த நாளை முன்னிட்டு அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கவர்னகிரியில் உள்ள வீரன் சுந்தரலிங்கனாரின் மணிமண்டபத்தில் உள்ள அவருடைய சிலைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத், மாவட்ட SP ஆல்பர்ட் ஜான் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அவருடைய வாரிசுதார்களுக்கு மாவட்ட ஆட்சியர், SP ஆகியோர் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே முகமுடி கொள்ளையர்கள் மூதாட்டியிடம் கத்தியை காட்டி மிரட்டி நகையை பறித்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நடு ஆறுப்புள்ளி கிராமத்தை சேர்ந்த மூதாட்டி அன்னம்மாள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். அதிகாலையில் தூங்கிக் கொண்டிருந்த அவரை எழுப்பிய 3 கொள்ளையர்கள் அவர் அணிந்திருந்த 3 கிராம் கம்மல் மற்றும் 1000 ரூபாய் பணத்தை பறித்துச் சென்றதாக கூறப்படுகிறது. புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் பட்டறை பெருமந்தூர் சுங்கச்சாவடியின் குறுக்கே கனரக லாரிகளை நிறுத்தி போராட்டம் நடத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பட்டறை பெருமந்தூர் பகுதியில் உள்ள உள்ளூர் லாரி உள்ளிட்ட வாகனங்களுக்கு சுங்க கட்டணத்தில் விலக்கு அளிக்க கோரி லாரி உரிமையாளர்கள் சுங்கச்சாவடி ஒப்பந்ததாரரிடையே நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை. இதனால் லாரி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மகளின் திருமணத்தை மீறிய உறவை கண்டித்தவரை கொன்ற மகள், மனைவி மற்றும் உறவினர் கைது செய்யப்பட்டனர். MPK புதுப்பட்டி பகுதியை சேர்ந்த சுப்பிரமணியனின் இளைய மகள் தெய்வானை கணவரை பிரிந்து பெற்றோர் வீட்டில் வசித்து வந்த நிலையில் வேறு ஒருவருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனை சுப்பிரமணி கண்டித்ததால் மகள் தெய்வானை, மனைவி ஈஸ்வரி, உறவினர் செல்வகுமார் ஆகியோர் அடித்து கொலை செய்து தற்கொலை என்று நாடகமாடி நிலையில் கைது செய்யப்பட்டனர்.